காவ்யா, நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க? உங்களுக்கு எப்படி இங்கே தெரியும்? நான் வராமல் எப்படி? நீங்கள் தான் அட்ரஸ்லாம் சொல்லியிருந்தீங்களே, உங்களுக்காக தான் நான் வந்த கதிர். அப்படி இருக்கும்போது எப்படி வந்தேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும்? இது எனக்காகவா? காவ்யா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்காக எனக்காக வரணும்? என்ன கதிர், விளையாடுறீங்களா? எதுக்காகன்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் எதுக்காக வந்தேன்னு? வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் கதிர், உங்களுக்காக. இது எனக்காக போய் சொல்லிட்டு இந்த பொண்ணு எதுக்காக வரணும்? ஐயோ கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரியல. காவ்யா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன விளையாடுறீங்களா கதிர்? எதுவுமே தெரியாத மாதிரி என் வாயிலேருந்தே வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அத்தனையும் என் வாயிலேருந்து தான் வரணுமோ? ஒரு வார்த்தை கூட நீங்கள் வாயிலேருந்து சொல்லவே மாட்டீங்களோ? அது எப்படி பொண்ணு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க கதிர்? நான் எதுக்காக உங்ககிட்ட விளையாடணும் காவ்யா? கதிர், இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு எனக்கு புரியலையே. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல காவ்யா, எனக்கு புரியல. சரி கதிர், உங்ககிட்ட இருந்து நான் எதுவும் எதிர்பார்க்க முடியாது, நானே சொல்லிடுறேன். என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே. கதிர், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். நீங்களும் என்னை விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க கதிர். ஃபோனில் எனக்கு மெசேஜ் அனுப்புனதாகட்டும், எனக்காக லெட்டர் கொடுத்ததாகட்டும், வீட்டுக்கு வர சொல்லி சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது கதிர். நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ பார்த்தனோ அப்பத்துலேருந்து நீங்களும் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சதுனால நானே சொல்கிறேன், நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்கள் தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கீங்க. எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கூட ஓகே தெரியுமா? நம்ம 2 பேர்த்துக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் நம்ம லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கொடுப்பேன்னா யாருக்கு கம்மியும் இல்லை. ஐ லவ் யூ கதிர், ஐ லவ் யூ ஸோ மச். நான் இங்கே வந்தது கூட உங்களுக்காக தான் கதிர். எப்படியோ வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் எங்கேயுமே என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க கதிர். இன்றைக்காவது ஈவினிங் கூட்டிகிட்டு போங்க கதிர். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். சரி, ரொம்ப நேரம் நீங்கள் நின்று பேச முடியாது, நான் போகிறேன், வரட்டா? காவ்யா, நான் நிற்கவே மாட்டேன் கதிர். இப்போ இன்னைக்கு நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. காவ்யா என்னென்னமோ சொல்கிறா. ஆனால் நேற்று நடந்த விஷயம்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நம்ம அத்தை பொண்ணு காவ்யா நம்ம விரும்புகிறவ நமக்கு எந்த மெசேஜுமே பண்ண மாதிரி தெரியலை. அவள் அண்ணாவை தான் நேசிக்கிறான். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆனால் நம்ம லண்டனில் இருக்கும்போது நமக்கு பக்கத்தில் இருந்தது இவ தான். நம்ம அது தப்பாக அந்த பொண்ணுக்கு லெட்ரு கொடுத்து பேசிட்டோன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாமே இப்படி நடந்திருக்கு. கடவுளே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது? நான் ஏன் தப்பாக இந்த பொண்ணு மனசில் ஆசை வளர்த்திருக்கேன்? நான் நினச்ச பொண்ணும் இப்போ எனக்கு என்ன விரும்புகிற பொண்ணும் எல்லாமே வேறு வேறு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு ப்ரோ, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சக்தி, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குடா. என்ன குழப்பம்? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இல்லைடா, நான் ஒரு பொண்ணை விரும்பினேன். ஆனால் அந்த பொண்ணு என்ன விரும்பலை, வேற ஒருத்தரை விரும்புது. ஆனால் பை மிஸ்டேக் ஒரு பொண்ணு நான் அந்த பொண்ணு விரும்புகிறேன்னு நினச்சிட்டு அதே பேர் உள்ள பொண்ணு என்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலடா. இவ்வளோ தானா விஷயம்? சிம்பிள். உன்னை விரும்புகிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அந்த பொண்ணு தான் வேறு யாரையும் லவ் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணும்டா, நாம் நினச்சவங்க கிடைக்கலேன்னு. பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசில் சென்டிமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்டா. அதனால் அந்த பொண்ணை விட்டுடுடா. நீ விரும்புகிற பொண்ணை விட உன்னை விரும்புகிற பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கடா. கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னை ரொம்ப சின்சியராக நேசிச்சுக்கும் தானே. ஸோ அதை யோசிச்சு நீ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்துக்கோ. என்னடா பழைய டைலாக்கெல்லாம் ஓட்டுறியா? அப்படியெல்லாம் இல்லை மச்சி, என் மனசில் என்ன தோணுது தெரியுமா? உனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் கேட்பேன். ஆனால் நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. பைத்தியமே, நான் உனக்கு அண்ணன் முறையோ இல்லை தம்பி முறையோ ஆகும்டா. பைத்தியம் மாதிரி மச்சிங்க. அடங்குடா.
எல்லாம் ஒரே டைமில் தான் பிறந்தது, அது பிரச்சனை இல்லை. மச்சின்னு கூப்பிட்டது தான் தப்பாக போச்சு. சரி ஓகே, ஃப்ரெண்டு கூட பேசி பேசி அப்படியே வருது. சரி, நீ இன்னமும் சொல்ல வரேன்னு சொன்னீங்க, அதை சொல்லு ஃபஸ்ட்டு. ஒன்றும் இல்லைடா, என்ன தெரியுமா நான் சொல்ல வந்தேன். இப்போது நீ விரும்புகிறத காவியாவை தானே, நான் மற்ற பொண்ணு காவியாவை தானே லவ் பண்ணுற. அது எப்படிடா உனக்கு தெரியும் இவ்வளோ சீக்கிரத்தில்? அது யாருக்குமே தெரியாதுடா. டே டங்குடா, வேறு யாருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. நீ அவளை திங்கிற மாதிரி பார்க்கும்போதே நினச்சேன்டா. ஆனால் அவள் உன்னை லவ் பண்ணலை. அவள் லவ் பண்ணுறது யாருன்னு எதுக்கு தெரியும்? அதான் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. சரி சரி விடு, நான் சொல்கிறது கேளு. அவள் உன்னை லவ் பண்ணல, அவள் யுவர் பிரதரை தான் லவ் பண்ணுறா. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவளை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு பொண்ணு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணு தான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கு. டேய் எப்படிடா, என்னமோ பின்னாடி வச்சு சிஐடியை வச்சு கண்டுபிடிக்கிறவனாட்டவே பேசிகிட்டு இருக்க. அவள் என்ன லவ் பண்ணுறதும் நான் அவளை தப்பாக லவ் பண்ண வச்சதுக்கும் ரீசன் இப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. ஜஸ்ட் நான் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. இப்போ வந்தியேன்னு உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கறதுக்காக நின்னா நீ எல்லாத்தையும் என்னமோ பக்கத்துலேருந்து பார்த்தவனாட்ட புட்டு புட்டு வைக்கிறியே. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. நீ ஒரு வேளை நான் மற்ற பொண்ணு காவியை லவ் பண்ணுறதுனால என்னை டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த காவியை வச்சு அதை பிளான் பண்ணிட்டு இருக்கியோ? நான் ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் எம்எல்ஏ தப்பு திருப்பி விட்டுருக்கியா? என்னமோ பண்ணி போ, என்னத்தையோ பண்ணி தோலை. என்கிட்ட நீ வந்தா அவனை கொண்டுருவேன். டே கோவப்படாதடா, ஹெல்ப் பண்ணுறா. ஏதோ முடியல, ஒரே குழப்பமா இருக்குங்கிறங்காட்டி தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதை விட்டு என்னடா இப்படி சொல்கிற? சரி நம்ம கதையும் கிளைமேக்ஸுக்கு கொண்டு போகணும். வர வர அட்மினுக்கும் டைம் இல்லை, அவங்களுக்கும் சில பல காரணங்கள் இருக்கிறதுனால இப்போ நிறையா வேலை இருக்கிறதுனால அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியலையாம். அதனால இந்த கதை இறுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அட்மின் என்னை திட்டுவா. சரி ஓகே போவோம். மிக்க நன்றி அட்மின் அக்கா. இங்கே பாரா, பேசாமல் இந்த காவியாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் நல்லது. என்னை கேட்டால் அந்த பொண்ணு தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுது. அப்படிப்பட்ட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோடா. தேவையில்லாமல் காவியா இப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே நீ அவளையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குப்பை கொட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம்டா, அது வேண்டாம். சரி கொஞ்சம் யோசிக்கணும்டா, உடனே மனசெல்லாம் மாற்ற முடியாது. சொல்கிறத சொல்லிட்டான், அப்புறம் பெரிய போகிறேன் போடா. ஊரில் போயெல்லாம் சேர்த்து வைக்கிறேன், என் ஆள் மட்டும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எப்போ போனாலும் செருப்பை கொண்டு காட்டுறான். எங்கே? ஐயோ கதிர் சவுண்டு கேட்டுச்சுன்னு வந்தா இங்கேயா நிற்கிறான். இந்த சக்தி பயலாக தான் இருப்பான், பார்க்குற பார்வையிலே தெரியுது. பேசாமல் திரும்பி போயிடுடி. எங்கடி போற? இப்போ எதுக்கடா கிட்ட வந்து என்ன பேசுகிற? கொன்று ஜாக்கிரதை. இங்கே பாரு, நானும் பின்னாடி ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கேன், நீயும் எதையும் சொல்ல மாட்டேங்கிற. சொல்ல போறியா இல்லையா? சொல்ல முடியாதுடா. சொல்லுடி. எத்தனை வாட்டி சொல்றது? ஒரு டைம் சொன்னா பத்தாது, திருப்பி எதுக்கிற பின்னாடி அதையே கேட்டுட்டு இருக்கேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டி, தயவு செய்து என்ன கல்யாணம் பண்ணி கூடி. இங்க பாருடா, தேவையில்லாம என் பின்னாடி சுத்தாத. நான் ஆல்ரெடி ரகுமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா முடிவு பண்ணிட்டேன். பைத்தியமாடி நீ, அவன் தான் அவளை லவ் பண்றானே. எவ்வளோடா சொல்லிட்டு இருக்க? அதான் உங்க அக்கா இருக்காள், எங்க அக்கா காயத்ரி, அவளைத்தான். அது எனக்கு தெரியுமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா யாரை லவ் பண்ணாலும் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவார், நீ போ. என்னடி எல்லாமே கலாச்சாரம் மாற்றிக்கிட்டீங்களா? என்னமோ இங்கே மட்டும் மாறாத மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவங்கவுங்க விருப்பம்தான், லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த மாதிரி மாமா லவ் பண்ணியிருக்காரு காயத்ரியை. பட் ஆனால் கல்யாணம் என்ன பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? என்னென்னமோ பேசுகிறாளே. நல்லா வேணும்டா உனக்கு. எனக்கு எப்படிலாம் டீஸ் பண்ணி அழுக வச்சிருப்ப. என்னை கெஞ்ச வச்சுட்டு தான்டா நான் லவ்வே சொல்லுவேன், அது வரைக்கும் சொல்லவே மாட்டான்டா. நல்லா பின்னாடி ஆள என்ன இப்படி கூத்து போட்டாலே. இந்த நில்லுடி. போடா, உனக்கு ஒரு வேலை இல்லாட்டி. இங்க பாரு, கல்யாண மண்டபத்துல யார் வேணா உட்காரலாண்டி, ஆனா தாலி கட்ட போறது நான் மட்டும் தாண்டி, பாத்துக்க. அதுக்கெல்லாம் நான் மனசுல நினைக்கிறேன், என்ற மாமா உன்னோட மாட்டார். ஓஹோ, உங்க ரகுமாமனை தூக்கிட்டு நான் தாலி கட்டிடுவேன். அண்ணன் நல்லா பார்க்க மாட்டேன் இந்த விஷயத்துல. நான் லவ் பண்ற பொண்ணு எனக்கு வேணும், அதுவும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிருக்கேன்டி. தேவையில்லாம எங்கேயாவது ஏதாவது பண்ணுன என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது. இத்தனை நாளாக எல்லா பிள்ளைகளையும் டீஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரியா, ஆனால் உன்னை மட்டும் தாண்டி மனசுக்குள்ள பச்சை குத்துற மாதிரி பதிச்சு வச்சிருக்கேன். அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோ. இது யார் சொல்றாங்க பாரு, பச்சை குத்துற மாதிரி பதிச்சு வச்சிருக்காராம். இங்கே ஓப்பன் பண்ணி காமிங்க, பச்சை குத்தி இருக்கீங்களா இல்லையான்னு பார்ப்போம். எப்போ பாரு ஏதோ ஒன்று லூஸ் மாதிரி வளராதுடா.
நீ பேசுகிறது அத்தனையுமே பொய்ன்னு தெரியும். இந்த மாதிரி டைலாக் எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கோ யாருக்கு தெரியும். அதையும் நான் நம்புறதுக்கு முட்டாள் கிடையாது. எனக்கு என் மாமாவே போதும். ஏண்டி அது எப்படி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறீங்க? இன்னொருத்திய லவ் பண்றவனை போய் தொங்கிட்டு நிக்கிறீங்க. அவ்வளோ அப்படிதான் இருக்கா, நீயும் அப்படிதான் இருக்க. எல்லாம் தலையெழுத்துடி. உங்களை லவ் பண்றவனுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டீங்களோ? இப்போதைக்கு ட்ரெண்டு மச்சி, வரட்டுமா? அடி பாவி, சும்மா சிவனேன்னு இருந்து என்ன லவ் பண்ண வச்சு அதை டெவலப் பண்ண வச்சது இல்லாமல் இப்படி என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டு எடி மகராசி. உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. என்னை மீறி எப்படி ரகு அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன்டி. இங்கதான் இருக்காரா? கதிர்கிட்ட பேசலாம் வந்தால் எப்போ பாரு கதிர் எங்கேயாவது போயிட்டாரு. என்ன பண்ணுறது? இவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனால் இவர் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லையே. அப்போ நான் நினச்ச காவியா, நான் காவியா விரும்புகிறதா நினச்சது என்ன விரும்பின காவியா இல்லாமல் வேறையா? ஒரு பொண்ணு மனசில் தப்பாக நான் ஆசை வளர்த்திட்டேன். இன்னொரு பொண்ணை நினச்சி தப்பாக எண்ணங்களை வளர்த்திட்டேன். இப்போ பார்த்தா என்னென்னமோ வீட்டில் நடந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே. கடவுளே, எனக்கே புரியலை. நான் யாரை விரும்புறது, யார் கூட வாழ்கிறது? என்ன விரும்புகிற ஒருத்தி, நான் விரும்புகிற ஒருத்தி, இதில் யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்குமே தெரியலை. என்னது ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்காரு. ஏதோ பிரச்சனை வீட்டில் இருக்குன்னு தெரியும், ஆனால் எதுக்காக இவ்வளோ சோகமாக இருக்காருன்னு தெரியல. கதிர், என்னாச்சு கதிர்? என்னாச்சு? ரொம்ப சோகமாக இருக்கீங்க. ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன இந்நேரத்தில்? நீங்கள் எதுக்கு இந்நேரத்தில் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க கதிர்? ஒன்றும் இல்லைம்மா. கதிர், நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். நீ இல்லைன்னா என்னால் எதுவுமே இல்லை கதிர். நீ எப்பவும் என் கூட இருக்கணும், கடைசி மூச்சு வரைக்கும். என்னை விரும்புகிற ஒருத்தியை விட்டுட்டு நான் ஏன் என்னை விரும்பாத ஒருத்தியை தேடி அழியணும்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது கடவுளே. சொல்லுங்க கதிர், என்ன உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காம தான் பேசிகிட்டு இருந்தேனா? ரியலி? அப்புறம் ஏன் ஷாக் ஆன மாதிரி பேசுனீங்க? எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருந்தது. எனக்காக கடல் கடந்து வந்து என் சொந்த ஊரை தேடி வந்து எனக்காக நிற்கிற ஒருத்தி விட்டுட்டு வேற ஒருத்தி பின்னாடி அலையிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீ தான் ஏண்டி என் பொண்டாட்டி. காற்றே எந்த செல்வந்தாய் மெதுவா. எதுக்கடி காலங்காலத்தில் பர்ச்சேஸ் பண்ணணும் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு கழுத்தறுத்துட்டு இருக்கேன்? இந்த ஊரில் என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியும்? இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அது எனக்கும் தெரியும் சிஸ்டர். இருந்தாலும் எவ்வளோ மணி நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாம். அதுக்காக தான் வெளியே போகலான்னு கூப்பிட்டேன். நீ என்னமோ ரொம்ப தான் சடைஞ்சிக்கிற. எம்மா, உங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியுமா? நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் கேட்கணும். சரி வா போவோம். இது எப்படி நடந்தா இந்த ஊர்லையா? வெயிட். சொல்லு மாமா, உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஓகேவா? டபுள் ஓகே. ஐயோ, இவ வேற இவனை கூப்பிட்டு வச்சிருக்கா இவள. ஏய், இந்த ஊர்ல எனக்கு எல்லா வழியும் தெரியும். உன்னை கூப்பிட்டு போகணுன்னா நானே கூப்பிட்டு போறேன். இல்லை நீ அவன் கூட போறதுன்னா போ. என்னை எதுக்கு கூப்பிட்டு இழுத்துட்டு சுத்திட்டு இருக்க? உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதா? சொல்லு. இங்க பாரு, நீ என்னை கூப்பிட்டது வேற, ஆனா இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. நான் போகணும்னா போகணும், அவ்வளோதான். ஏய் போலாம் வாடி. என்கிட்ட அடி வாங்க போறடா. அவ வேற இருக்கா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ. என்ன பிரச்சனை பண்றாங்க? அவ உங்ககிட்ட சொன்னாளா? ஹே, உனக்கு ஏதாவது பிரச்சனை அடி அனிதா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. அக்கா வரதுலையும் எனக்கு சந்தோஷம்தான். நம்ம 2 பேத்துக்கு வாங்குற கல்யாண பொருளை அக்காவும் செலக்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல மாமா. அப்புறம் என்ன? உனக்கு தேவை நான் அவளை கல்யாணம் பண்ணணும். எனக்காக நீ ட்ரெஸ்ஸு கூட செலக்ட் பண்ணி தர மாட்டியாடி? நீங்கள் 2 கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரணுமா? என்னை பார்த்தா என்ன இழிச்ச வாங்கி எழுதி விட்டிருக்காடா. வாயை மூடிட்டு போயிரு, உன்னை கொன்றுவேன். ஐயோ கடவுளே, இவகிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரிலையே. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. அட்லீஸ்ட் எனக்கு கல்யாண மாப்பிள்ளை ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட சம்மதிக்க மாட்டேங்கிறாளே. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு காதலிச்ச பாவத்துக்கு இது கூட பண்ண மாட்டியாடி? அக்கா, எனக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் இல்லக்கா? மாமா கூட என்னக்கா குசுன்னு பேசிக்கிட்டே இருக்க. அவன் நாட்டி என்கிட்ட வம்பளத்துட்டு இருக்கான். உனக்காக வரேன்டி, அவ்வளோதான். ரொம்ப தேங்க்யூ. இப்போதைக்கு நிச்சயப்பட்டு தானே எடுக்க போகிறாங்க.
திருவிழா முடிஞ்சோன்னா கல்யாணம் வைக்கிறதா பேசியிருக்காங்க. இப்போதைக்கு நிச்சயத்துக்கு மட்டும் அம்மா அப்பா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அவங்களும் கூட வந்து எடுக்கிறாங்களாம். எனக்காக ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுங்க. எனக்கு சாரியை பற்றி தான் ஐடியா இல்லை, ஆனால் நீ டிஃப்ரெண்ட்டாக கட்டுவல்ல, அதனால தாக்க கூப்பிட்டேன். ரொம்ப ஐஸ் வைக்காத. நீங்கள் இடம் ஜோடியாக வருவீங்க, நான் மட்டும் தனியாக வரணுமா? அதுக்கும் வழி இருக்கு. டேய் பைபிளில் வாடா. ஐயோ இவனா? ஹை சக்தி மாமா. மாமா வாங்க வாங்க. டேய் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, என் ஆள் மேலே ஏதாவது கை போட்டுச்சு கொன்றுடும். அதான் என் ஆள் இருக்குல்ல மாமா. இதே நான் உனக்கு அண்ணன்டா. சரி சரி அண்ணா. இங்க பாரு, வந்தீங்கன்னா அமைதியா இருக்கணும். ஏதாவது என்ன நோண்டிக்கிட்டு இருந்தா கொன்றுவன் பார்த்துக்க. உனக்கு கொன்றுவன்டா. எங்க அக்கா மேல கைய வச்ச. நீ தான் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறியோ, உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் நான் சொல்லு பார்க்கலாம். என்னை விட்டுட்டு எங்க அக்காவை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கொன்னு ரெண்டு நோண்டிடுவேன்டா. நீ மட்டும் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற? என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்னை பிடிக்கலங்கிற, இப்ப பார்த்தா பேச வேண்டாங்கிற, உன்னை வச்சுட்டு. சூப்பர் சூப்பர். சக்தி மாமா சொல்லு செல்லம். என்கிட்ட நிக்காம அவகிட்ட எதுக்கு மாமா நிக்கிறீங்க? அதானே. அண்ணி கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? மாமா இவனை எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க? இவன் பண்றதெல்லாம் சரியே இல்லை மாமா. இவன் எல்லாத்தையும் இவனுக்கு சாதகமாக தான் மாமா பயன்படுத்துவான். இரு இரு இவன் ஒரு வழியில போனா நான் ஒரு வழியில போய் இவனை கடுப்பேற்ற மாட்டேனாடி. நான் அவனுக்கு அண்ணன் தானே. இப்ப வைக்கிறேன் இரு ஆப்ப. வா செல்லம் நம்ம போவோம். இங்க பாத்தியா, அவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி. அப்போ